மலர் அற்புதங்கள் குவிந்தாதரமும் சிற்றிடையும் சின்ன வீரலும் வில்லனும் பூர்வமும் சுற்றி வர செய்யும் விழியும் சுந்தர மொழிகளும் எண்டி விட மறந்தால் எதற்கோர் பிறவி இத்தனையும் இழந்தால் அவன்தான் துறவி மூடி முதல் அடி வரை முழுவாலும் சுகம் தரும் விருந்துகள் படித்தேடும் அரஞ்சமம் அவள் அல்லவா. நான் மூச்சு விட்டுதான் பாடினேன். மூச்சு விடாம பாடுற மாதிரி ஒரு சீன்ல நாங்க கிரியேட் பண்ணோம். அதுக்கே நன்றி. ஓகே, தேங்க்யூ. ஏன்னா இந்த நிறைவுகளை தான் நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம யாரை ஃபாலோ பண்ணி போறோமோ அவங்க நமக்குள்ள வந்து பூந்துக்குவாங்க. இப்ப நான் என் பண்றதுக்கு சொன்னேன், பாடி என் கப்ப கிழங்கு எங்க அக்கா பெத்த முக்கா துட்ட பாடாத வாய திறந்து அடி கூடு கட்டுற குயிலே புது மேடை கட்டுற மயில அடி வேப்ப மரத்து கையில புது வேஷம் கட்டுற குயில ஒரு கட்டத்தை நெஞ்சில நிம்மதி வந்தது வாடி ஏன் கப்ப கிழங்கு அப்படின்னு பாடினோம். இந்த விழா நடக்குது எங்க அழகிடுவதிலே படத்துடைய விழா நடக்குது. எம்ஜிஆர் அவர்கள் தலைமை தாங்க வந்துடுறாரு. எல்லாம் உட்காந்துருக்கோம். உட்காந்தோன்னா நான் தான் தொகுப்பாளர், நான் தான் தொகுத்து வழங்குறோம். தலைவர் அவர்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமை ஏற்று தருமாறு கேட்டு நடத்த தருமாறுனா அவர்களுக்கு என்னுடைய பொறுப்பை கங்கை அம்மன் அவர்கள் எடுத்து நடத்தி தருவார் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, உங்க பொறுப்பை நான் எடுக்கிறது தான் இந்த மந்திரிகள்லாம் நான் சொல்றதை கேட்பாங்களாங்க. உங்க பொறுப்பை எடுத்து நான் செய்யறதா இருந்தா இந்த மந்திரிகளை என் பேச்ச கேட்பேன். அந்த மாதிரி கலண்டாவே போவான். அவர் கேட்டாரு, அது என்ன என் மேடையில் பேசுறாரு அந்த உலகம். நான் சொல்ல அந்த உலக மகா கவிஞர் எனக்கு சீட்டு கொடுக்கும்போது இப்போது அடுத்ததாக உலக மகா கவிஞர் கங்கை அமரன் அவர்களுக்கு தலைவர்கள் இப்போ வரிசை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொண்டுதான் உட்காந்துருக்காரு. நாங்கெல்லாம் இருக்கிறது காரணம் தான். யாராவது நல்ல கதையை செலக்ட் பண்ணி இந்த கதையை கேளுங்க, கதையை நமக்கு முட்டி பண்ணி சொன்னதுதான் இதை வந்து எடுக்க முடியும்னு அவங்க சொல்லிட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்க. எங்க குழு நாங்கள் வந்து 5 பேர் குழு வச்சுக்கிறோம். வந்து அந்த கதையை கேட்டு இது இப்படி இருக்கக்கூடாது தம்பி, இப்படி இருக்கணும் அப்படின்னாங்க. சமீபத்தில் எங்கிட்ட வந்து ஒரு கதை சொன்னார். அவர் என்ன சொன்னார், இந்த ஒரு கிராமத்தை வச்சு சொல்லிட்டு இருந்தார். சொல்லிட்டு தான் அதை எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு சைக்கிள் கடை வச்சிருக்கோம். இந்த கேரக்டர் வச்சு தான் அங்கே அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா நான் சொன்னேன், குடிக்கிறவன எப்படி பண்ணாங்கன்னா அதான் வந்து குடிச்சுட்டே இருப்பாங்க அவ்வளோதான். அப்படி பண்ணாதீங்க. அவன் வந்து குடிக்கலன்னா நல்லா பேசுவான், உலகி பேசுவான். குடிக்கலாம் ஒண்ணுமே உள்ள அப்படின்னா தண்ணி கொடுத்தனா ஏய் என்ன பண்ண அப்படி தெளிவா வந்துருவான்ற மாதிரி வைங்க. குடிச்சா தான் ஒரு ஒழுங்கான பேச்சு வரும். குடிக்கலன்னா அப்படின்னு டல்லாயிடுவான்ற மாதிரி கேரக்டரை மாத்துங்கன்னு சொன்னா அதே மாதிரி தான் மாத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஐடியாக்கள் சொல்லி உங்களை மேலே ஏற்றி தருவதற்கு எங்களுடைய ஐடியாவெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். விட்வால நாங்க இருக்கிற காரணத்தினால் அதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி பத்திரிகைகள் எல்லாம் ரொம்ப